ஹாமில்டனும் அலான்சோவும் மாறி மாறி அடிச்சிட்டு இருந்த கேப்பில் தலைவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியல, குறுக்கு சாட்டை யூஸ் பண்ணி நேராக கிமி ராய்க்கனு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக அடிச்சு போட்டாப்புல. ஃபெராரிக்கு அதுதான் கடைசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கும்னு அப்போ யாருக்குமே தெரியாது. 2008 கிமியை விட மாசா கொஞ்சம் நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. 2009 அப்படி இப்படின்னு போயிருச்சு. 2010லையும் 11லையும் ஃபார்முலா 1 கார் பக்கத்தில் வந்து மோந்து கூட பார்க்கல. எந்த டீமுமே கிமி ராய்க்கனனுக்கு கான்ட்ராக்டே கொடுக்கல. இதே வேறு டிரைவர்ஸ் யாராவது இருந்தால் மனசுடைஞ்சு போய் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மால் சாதாரண ஆள் கிடையாது. போடா போடா புண்ணாக்குன்னு பாட்டை பாடிட்டு தலைவன் ஃபின்லாண்டில் உட்காந்துருந்துருக்கான். அப்போன்னு வரானுங்க லோட்டஸு. கிமி இங்கே பாரு, நீ வந்து வடப்பு டிரைவர்னு எனக்கு தெரியும், ஏதோ தப்பு தண்டை நடந்து போச்சு, வந்து எங்கள் காரை ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தலைவன் வந்து ஒரு ஆட்டினா பாருங்க. 2013 அபுதாபியில் தலைவன் ஃபஸ்ட்டு பிளேஸ் அடிக்கிறான். லோட்டஸ் நினச்சே பார்க்க முடியாத விஷயத்த தலைவன் நிறைவேற்றி காட்டியிருக்கான். மறுபடியும் 2014 பழைய டீமான ஃபெராரியிலே வந்து சேர்றாப்புல. 2018 முடிகிற வரைக்கும் ஃபெராரியில் தான் ஓட்டுறாப்புல. 2019 21 வரைக்கும் தன்னோட ஃபஸ்ட்டு டீமான சௌபர்லேயே ஓட்டுறாப்புல. அங்கேயே ரிட்டையர் ஆகிறாப்புல. கிமி வந்து ஒரு கொடூர டிரைவர் மட்டும் கிடையாது. தலைவனோட ரேடியோ மெசேஜுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. 350 ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் 100க்கும் மேலே போடியம் அடிக்கிறதெல்லாம் சாதாரண டிரைவர்கள்னால முடியாது.